அதாவது பிரின்ஸ் அப்படிங்கிற புக்ல நிக்கோலா மாக்கியோலி என்ன சொல்றாருன்னா, ஒரு நாட்டை வந்து ஒரு இளவரசன் பிடிக்கிறப்ப, ஒரு புது நாட்டை பிடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுல போயிட்டு அந்த நாட்டோட மொழியும் ஏற்கனவே இளவரசனோட சொந்த நாட்டோட மொழியும் ஒண்ணா இருந்தாலுமே, அவங்க பழக்க வழக்கங்கள் வேறா இருக்கிறப்ப, அதை உடனே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதாவது புது நாட்டு மக்களோட பழக்க வழக்கங்கள உடனே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணா, அவரோட ஆட்சிய தக்க வைக்கிறது கஷ்டமாகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி தான் நீங்க ஒரு புது பிசினஸ் அதாவது புது ஒரு கம்பெனி வாங்குறீங்கன்னா, அங்க போயிட்டு திடீர்னு வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸோட பழக்கவழக்கத்த நீங்க மாத்தும்போது, உங்களோட புரொடக்ஷன் கம்மியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து என்னோட கருத்து. அதே மாரி ஒரு புது நாட்ட புடிச்ச இளவரசன் தன்னோட அ அதாவது என்ன தன்னோட சொந்த நாட்டோட மக்கள வந்து அந்த புது நாட்டுல அங்கங்க குடியமர்த்தணும். இதனால வந்து அந்த நாட்டோட ஆக்டிவிட்டி என்னங்கிறத அரசன் தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த புது கம்பெனி நீங்க வாங்குறப்ப, அங்க வந்து உங்களோட பழைய கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ வந்து அங்கங்க வந்து நீங்க பணியமர்த்துறது மூலியமா அதோட ஆக்டிவிட்டீஸ வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இத பத்தின உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.